எப்படிமா? சைன் வாங்கியாச்சா? வாங்கியாச்சுமா. காட்டுங்க. ஆரம்பத்துல ரொம்ப லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் போட்டு கொடுத்துட்டாங்கம்மா. மேஸ்திரி கூட இருந்தா. வணக்கம். சரி, சைன் வாங்கியாச்சு இல்ல? நீங்க இதை எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்புங்க. சரிம்மா. தொல்காப்பியன் வேற சைட்ல இல்ல. நீங்க அவரை பாத்தீங்களா? அவரோட போன் வேற ரீச் ஆக மாட்டேங்குது. நான் அவரை பார்த்தே ஆகணும். நானும் பார்க்கலையேம்மா. அம்மா, நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். நம்ம ஆபீஸ்ல உங்களுக்கும் ராஜாமணி மேடத்துக்கும் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேம்மா. தொல்காப்பியனால மத்தவங்களை பகைச்சிக்கிறது நல்லது இல்லைம்மா. வேற யாருக்காக பகிச்சுக்கலாம்னு சொல்றீங்க? அம்மா, இத பாருங்க சார், தொல்காப்பியன் பத்தி எனக்கு தெரியாதா? அவர் எனக்கு எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதுக்கு இல்லைம்மா. இது பாருங்க சார், ஆரம்பத்துல இருந்து நீங்க என் கூடவே இருக்கீங்க. அதான் நான் உங்ககிட்ட ஆத்திரப்படல. சரி, நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. ஐ அம் சாரிம்மா. இட்ஸ் ஓகே சார். அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. தொல்காப்பியன் சாரும் நீங்களும் பிரியவே கூடாதும்மா. நாங்கள்லாம் கீழ்மட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, அதனால மேல்மட்டத்தில் என்ன விஷயம் நடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாதுமா. நீங்க தொல்காப்பியன் சாருக்கு உண்மையான ஃப்ரெண்டா இருந்தீங்க, அவரும் அப்படித்தான். ஏதோ கெட்ட நேரம் உங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் வந்துடுச்சு. பல பேர் குறுக்க வந்துட்டாங்கம்மா. நீங்க 2 பேரும் ஒரு சின்ன இடத்த வாங்கி ஜாயிண்ட் வெஞ்சரா தொழில் பண்ண ஆரம்பிச்ச காலத்திலேருந்து நான் உங்க கம்பெனியில இருக்கேம்மா. என் அடிமனசுலேருந்து சொல்றேம்மா, நீங்க 2 பேரும் பிரியவே கூடாதும்மா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்கம்மா. இனிமே நடக்க போறதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க மேல மேல வசந்துக்கிட்டே போகணும். அதை நாங்கெல்லாம் பார்க்கணும்மா. ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. யார் உண்மை பேசுறாங்க, யார் பொய் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? தொல்காப்பியன் மேல எந்த தப்பும் கிடையாது. அதை நான் கிளியரா உணர்ந்துட்டேன். சந்தோஷமா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்கம்மா. நீங்க இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிடணும். That's it. வாங்க சார், போலாம். ஏன் தொல்காப்பியன், நாமளே ஏன் அந்த இடத்துல பில்டிங் கட்டக்கூடாது? நம்ம கையில பணம் கிடையாது. பேங்க் லோன் வாங்கலாம்னா நம்மள நம்பி எவன் பணம் தருவான்? ஏன் தர மாட்டாங்க? நம்மள நம்பினா நிச்சயமா லோன் தருவாங்க. இந்த இடத்தை நாங்க உங்களுக்கு தர்றோமா? அம்மாடி, நீ நல்லா இருப்பேம்மா. நம்ம ஒர்க் மேற்கொண்டு நடக்க கூடாதுன்னு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. எல்லா பையர்ஸ்க்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். எங்கேயோ ஏதோ சதி நடந்திருக்கு. யாரோ தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் தொல்காப்பியனுக்கும் அவிக்கும் அஃபேர் இருக்கு. போய் சொல்றாரு யாரோ. அதி ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க. தயவு செய்து அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. மேடம், உங்களுக்கு துணையா இவரை வச்சுக்கங்களேன். ரொம்ப பேசிட்டு. கடவுள் என் ஒருத்திக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்க மாட்டாரு. தொல்காப்பியன் மனுஷன், கடவுள் மாதிரியான ஒரு மனுஷன். ஆனந்தி கோர்ட்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டால, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அபி? என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லி நான் ஏதாவது மறுத்திருக்கேனா? மாச சம்பளம், குடும்ப பிரச்சனை, அதையும் தாண்டி நான் சந்தோஷமா இருந்தேன்னா உஷாவோட நட்பும் உங்களோட நட்பும் இருந்ததுனாலதான். ஆமா சார், அந்த கட்டடத்துல பாம்பு வச்சிருக்காங்க. எனக்கு பில்டிங் வளர்ந்த சந்தோஷத்தை விட நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சார் வணக்கம் சார். மாப்பிள்ள ஆதி எங்க? உள்ள இருக்க சார். மாப்பிள்ள வாங்க அங்கிள் உட்காருங்க. என்ன மாப்பிள்ள ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது? ஒன்றும் இல்லை, உட்காருங்க அங்கிள். இல்ல மாப்பிள்ள ஏதோ டென்ஷனா இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. அந்த அபி இங்க வந்திருந்தான். அபியா? அப்ப டென்ஷனா தான் இருப்பீங்க. எதுக்காக அவ உங்களை தேடி வந்தா? அந்த பிளாட் ஓனர்ஸ் என்ன பார்த்து பேசிட்டு போனாங்க. அவங்க போனது பிறகு வந்து என்ன மிரட்டினா. மாப்பிள்ள என்ன சொல்லி மிரட்டினா தெரியுமா? பிளாட் ஓனர்ஸ் நீ விலைக்கு வாங்கினா உன்னை நான் விட்டுருவேனா, நான் அசோசியேஷன் போவேங்கிறான். அசோசியேஷன் போகலாமா? அசோசியேஷன்ல நம்மள என்ன பண்ணிடுவாங்க? அங்கிள், அசோசியேஷன்ல ஏற்கனவே என் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அபி வேலை பண்ற இடங்களெல்லாம் நான் போய் பிரச்சனை பண்றேனா. இருந்துட்டு போதும் மாப்பிள்ள. அவ உங்களை வந்து மிரட்டி இருக்கா, அந்த அளவுக்கு வந்துட்டால. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், அந்த 3 பிளாட்டையும் நீங்களே விலைக்கு வாங்குங்கன்னு. இல்ல அங்கிள், நம்ம அந்த 3 பிளாட்டையும் வாங்கினோம்னா உடனே அபி அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அது நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். அதான் தயக்கமா இருக்கு. மாப்பிள்ள நான் தெரியாம தான் கேக்குறேன், அந்த அசோசியேஷனால உங்களை என்னதான் பண்ண முடியும்? அங்கிள், அவங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா பின்னாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன் வரும். நான் அப்போ பிரசிடென்டா நிற்பேன். எனக்கு அதுக்கு பல பேரோட சப்போர்ட் தேவை. அதனால நான் ஸ்ட்ராங் அவங்கள பகிச்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல அங்கிள், அபி கூட அந்த பிளாட் ஓனர்ஸ் தனித்தனியா விற்கிறேன்னு எக்ரிமெண்ட் போடல தவிர மொத்தமா 10 பேர் சேர்ந்து விற்கிறதா சிங்கிள் பேப்பர்ல எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சோ கேஸ் அது இதுன்னு கோர்ட்டுக்கு போனா அந்த அபிக்கு ஃபேவரா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மாப்பிள்ள ரொம்ப தப்பாச்சு. ஆமா அங்கிள், அந்த சிங்கிள் எக்ரிமெண்ட் பேப்பர் நம்ம கைக்கு வரணும். அந்த பேப்பர் மட்டும் நம்ம கைக்கு வந்துட்டா அவளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா எப்படியாவது அதை கொண்டு வர வழியை பாருங்க மாப்பிள்ள. அதுக்காக தான் இப்போ கங்கா வந்துகிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மிஸ்டர் ஆதி அவர் உள்ள இருக்காரு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. கம் இன் கங்கா. ஹலோ சார். வாமா. எதுக்காக என்ன அவசரமா வர சொன்னீங்க? கங்கா, உன்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்க போறேன். ரொம்ப முக்கியமான வேலை. என்ன வேலை ஆதி? கங்கா, அபியோட ஆபீஸ்ல அந்த பிளாட் ஓனர்ஸ் 10 பேரும் மொத்தமா தங்களோட பிளாட்ஸை விற்கிறத ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி கொடுத்த எக்ரிமெண்ட் அங்க இருக்கு. அது நம்ம கைக்கு வரணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு கங்கா? நீ ஆபீஸ்ல இருக்கிற பொசிஷன்ல உன்னால தொல்காப்பின் மூலமாவோ இல்ல ராஜமணி கந்தசுவாமி மூலமாவோ அந்த எக்ரிமெண்ட் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அது எடுத்துட்டும் வர முடியும். கங்கா, இது மட்டும் நீ செஞ்சிட்டேனா நான் ஏற்கனவே உனக்கு காட்டின ஒரு சைட், கங்கா கார்டன்ஸ், கங்கா வில்லா, நீ கனவு கண்டுட்டு இருக்கிய அந்த கனவுக்காக நான் காட்டின சைட்டை உன் பேர்ல உடனே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். Your dream house. Think about it. Sure. Promise. ஆதி சொன்னதான். ஓகே, நிச்சயமா எடுத்துட்டு வரேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். Good. That's the spirit. I like it. நீ கொண்டு வருவ, கண்டிப்பா கொண்டு வருவ, எனக்கு நல்லாவே தெரியும். Excuse me. Yeah, sure. ஹலோ. நான் கங்கா. என்னது? ஓகே, நான் உடனே வரேன். என்னம்மா? ராஜாமணி மேடத்துக்கு உடம்பு சரியில்லையா? நான் உடனே போகணும் ஆதி. ஓகே கங்கா, பட் நான் சொன்னது மறந்துடாத. ஷோ? ஓகே. குட். சரி. என்ன மாப்பிள்ள இது? என்னமோ சைட்டை தரேன்னு சொல்றீங்க? ஒரு பேப்பர் எடுத்துட்டு வர வேலைக்கு சைட்டா? செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி தான் கூலி தரணும். அப்பதான் நீங்க சரியான முதலாளி.
சரி எந்த சைட் அது? அங்கிள், என்னோட இந்த ஒரு தூண்டில்ல தான் கங்கா எனக்காக விழுந்து விழுந்து வேலை செய்யறா. நான் சொல்ற சைட் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பக்கத்துல இருக்கிறது தான். நானும் ரேகாவும் தான் அது இவளுக்கு காமிச்சோம். மாப்ள, அது நல்ல சைட் ஆச்சா மாப்ள? அத போய் என்ன அங்கிள், நீங்களே இவ்வளவு யோசிக்கும் போது நான் அதை யோசிக்காம இருப்பேனா? வேலை முடியட்டும். 5 லட்சம் இல்ல 10 லட்சம் கொடுத்து கங்காவை அமிச்சிடலாம். அப்ப அவகிட்ட சைட் தரேன்னு சொன்னீங்க. சொன்னேன், ஆனா கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவளை வர்த் கிடையாது. 5 or 10 lakhs, that's maximum. அதானே பார்த்தேன். மாப்பிளையா கொக்கா? ப்ரீவியஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கா மேடம்? இருக்கு. கொடுங்க. இந்தாங்க டாக்டர். டாக்டர், மேடம்க்கு என்ன ப்ராப்ளம்? ஏற்கனவே ஹை கொலஸ்ட்ரால், இப்போ பிபி வேற தாறுமாறா இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும் மேடம். என்ன சொல்றீங்க டாக்டர்? இவங்க ரொம்ப கவனமா இருந்தே ஆகணும் மேடம். சரியா கவனிக்கலனா அட்டாக் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவங்களை யாராவது கூட இருந்து பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மேடம். மேடம், உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா? நான் இருக்கேன் டாக்டர். இவங்க பொண்ணு மாதிரி கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். எனக்கு இதை விட முக்கியமான வேலை வேற எதுவும் இல்லை. குட். நான் கொடுத்துருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் டைம் தவறாம கொடுங்க. Okay, doctor. குறிப்பா உங்க ரெஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. இந்தாங்க ரிப்போர்ட்ஸ். மேடம், நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி டாக்டர். என் கார்டு உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு டாக்டர். ஓகே, நான் வரேன். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ். என்ன மேடம் இது? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லி என்ன ஒதுக்கிடாதீங்க. எங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா நான் பாத்துக்க மாட்டேனா? என்ன மேடம்? ஒண்ணு இல்ல கங்கா. மேடம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுமா. மற்ற பெண்கள் மாதிரி உங்களுக்கு கணவர், குழந்தை எதுவுமே ஏற்படாததுக்கு என்ன காரணம்? கங்கா, எனக்கு ஒரு அக்கா இருக்கா. ஆனா அவளுக்கு வாட்ச புருஷ ஒரு சாடிஸ்ட், குடிகாரன். தினம் தினம் அவங்கிட்ட எங்க அக்கா படுற பாட்டை நேர்ல என் கண்ணால பார்த்திருக்கேன். அப்ப இருந்தே கல்யாணம்னாலே என் மனசுல ஒரு வெறுப்பு ஆழமா பதிஞ்சு போச்சு. அதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இப்போ உங்க அக்கா எங்க இருக்காங்க மேடம்? அவ சிங்கப்பூர்ல தான் இருக்கா. குடும்பக்கார புருஷன் ஒரு வழியா போய் சேர்ந்துட்டான். எங்க அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கான், ரஞ்சன்னு பேரு. அவனும் அக்காவோட சிங்கப்பூர்ல தான் இருக்கான். ரஞ்சனிக்கு இப்போ உன்னை விட 4 வயசு தான் அதிகமா இருக்கும். ரொம்ப அன்பா இருப்பா. அடிக்கடி ஃபோன் பண்ணுவான். அப்போ அவங்க உங்களை இங்க வந்து பார்க்க மாட்டாங்களா? இல்ல, இப்ப அவனுக்கு இங்க வர முடியாத சூழ்நிலை. சமீப காலமா இங்குள்ள பிரச்சனைகளை அவங்ககிட்ட போன்ல சொன்னேன். அவன் சீக்கிரமே வரதா சொல்லிருக்கான். அவனாதான் இருக்கும். கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன், கூப்பிடல. அதான் அவனே பண்ணிட்டான். ஹலோ. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஹெல்த் எப்படி இருக்கு ஆண்டி? நாட் சோ குட். டாக்டர் வந்து பார்த்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காரு. டேய், நீ வரணும்டா இங்க. அப்பதான் ஆன்ட்டிக்கு எல்லாம் சரியாகும். வரேன் ஆண்டி, கண்டிப்பா வரேன். தனியா ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ? சே சே, அப்படிலாம் இல்லடா. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல கங்கான்னு ஒரு பொண்ணை பத்தி. அவ இப்ப என் கூட தான் இருக்கா. அவ எனக்கு ரொம்ப உதவியா இருக்காடா. அப்படியா? பக்கத்துல தான் இருக்கா. பேசு. கொடுங்க ஆண்டி. ரஞ்சன்.
மேடம் ரஞ்சன், ஆண்டி உங்களை பத்தி நிறைய சொன்னாங்க. அவங்கள பாத்துக்கோங்க ப்ளீஸ். சொல்லவே வேண்டாம், அது என் டியூட்டி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நீங்க ரொம்ப பிரியமா இருப்பீங்களா? ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு வேற சொன்னாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஆண்டிக்கு சொல்லுங்க. சரி, சொல்லிடுறேன். அப்புறம் கங்கா, நான் சீக்கிரம் அங்க வந்து உங்களை நேர்ல மீட் பண்றேன். ஓகே. வெறும் ஓகே தானா? சந்தோஷம் இல்லையா? ஓகே, சந்தோஷமான ஓகே. என்னன்னு புரியலைங்க. உங்க வாய்ஸ் போன்ல கேட்டதும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தேங்க்யூ. நான் மேடத்துக்கிட்ட போனை கொடுக்குறேன். யா, கொடுங்க. சொல்லு ரஞ்சன். ஓகே ஆண்டி, நேர்ல பார்க்கலாம். டேக் கேர். உடம்பு நல்லா பாத்துக்கங்க. ஓகேடா, நீயும் கவனமா இரு. அக்காவை நல்லா பாத்துக்க. சீக்கிரமா சென்னை வந்து சேர. கண்டிப்பா ஆண்டி, சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே ஆண்டி. ஓகே, டேக் கேர். பாய் ஆண்டி. பாய். நல்ல கலகலன்னு பேசுறான்ல. ஆமா மேடம். ரொம்ப ஸ்மார்ட். ஆள் அழகா இருப்பான். இந்த விஷயத்துல அவங்க அப்பா மாதிரி இல்ல. நல்ல வேளை எங்க அக்கா மாதிரி பிறந்துட்டான். ரொம்ப நல்ல பையன். அபி, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லம்மா. என்ன ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனை சொல்லுமா. சொல்லு அபி, என்ன பிரச்சனை? அது ஃபிளாட் ஓனர்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கு காரணம் தொல்காப்பியன் இல்லம்மா, அந்த ஆதித்யா. என்ன அபி சொல்ற? ஆமா, எல்லாரும் தொல்காப்பியன் தான் காரணம்னு சொல்லும்போது நான் அதை நம்பலம்மா. ஆனா நான் அவர்கிட்ட எந்த விளக்கமும் கேட்கல, அவரும் என்கிட்ட எந்த விளக்கமும் சொல்லல. இப்ப எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆதின்னு தெரிஞ்சதும் எனக்கு கோபம் வருது. சரி, இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. அந்த பிளாட் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியாதா? அது உடனே ஆகாதுமா, அதுல நிறைய சிக்கல் இருக்கு. இப்ப எனக்கு அதை விட பெரிய சிக்கல் தொல்காப்பியன் கிட்ட நான் போய் எப்படி பேசுறதுன்னு தான். நீ என்னம்மா பண்ணுவ? சூழ்நிலை அவரு தப்பு பண்ண மாதிரி இருந்திருக்கு. அவரும் விளக்கமா உங்ககிட்ட ஒன்னும் சொல்லல. நீயும் அவர் தப்பு பண்ணதா முழுசா நம்பல இல்ல. அப்புறம் என்ன? அம்மா, பிரச்சனை நான் அவரை நம்புறேனா நம்பலையாங்கிறது இல்ல. இவ்வளவு நடந்த பிறகு அவரை கூப்பிட்டு நான் எப்படி பேசுறதுன்னு தான் எனக்கு தெரியல. அவர் உன்னோட ஃப்ரெண்டு தானேம்மா. அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்ல. அப்புறம் என்ன? இத பாரு, நீ அவர்கிட்ட இத பத்தி பேசு, எல்லாம் சரியா போயிடும். பேசினா எல்லாம் சரியாயிடுமா? நீ சில நேரத்துல குழந்தை மாதிரி ஆயிடுற. எவ்வளவு பெரிய கட்டடம் எல்லாம் கட்டுற, இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியல உனக்கு? அதாம்மா பிரச்சனையே. பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நான் நல்லா சமாளிச்சிருவேன். ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துல நான் குழம்பி போயிடுவேன். என்னை இப்ப எதிர்த்து நிக்கிற நபர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ற இல்ல, அப்புறம் என்ன? ஒண்ணு செய், உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசு. வேண்டாம்மா, நான் நாளைக்கு போய் பேசிக்கிறேன். சரி, இந்த யோசனை எல்லாம் விட்டுடு. அபி, போ முகம் கழுவிட்டு வா, காஃபி போட்டு கொடுக்குறேன். போமா.